ஏப்ரல் 23 காலையில் 10:40 என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றிட்டேன். அதாவது வெளியில் வந்து பார்க்க, அதாவது உலகத்திலேயே இவ்வளவு ஒரு பெரிய ஜனத்தொகை உள்ள நாட்டில் இவ்வளவு அழகாக எந்தவித மால் ப்ராக்டிஸும் இல்லாமல் எலெக்ஷன் நடக்கிறது நம்ம இந்தியாவில் தான். நான் என் ஜனநாயக கடமையை ஆற்றிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஆற்றிட்டாங்க. எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது, நான் இன்னும் ஓட்டு போடலை, நான் ஒர்க்குக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து போடணும் அப்படிங்கிறப்பல எனக்கு இது வந்து ஏற்புடையதாக இல்லை. முதல்ல நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வாய்ப்பு கிடைக்கி, இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு, அதாவது நம்ம ஓட்டு போட்டுட்டு தான் அடுத்தது நம்மளுடைய இதை செய்யணும், நம்மளுடைய என்ன ஒர்க் இருந்தாலும் செய்யணும். இது நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாரும் உங்களுடைய ஓட்டர் ஐடியை எடுத்துகிட்டு போய் ஓட்டு போடுங்க. அதாவது நான் ஓட்டு போடும்போது பார்க்க, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, இந்த போலீஸ் பீப்புள்ஸு எல்லாருமே நேற்று ஒரு 2-3 நாளாகவே அவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷனை அவங்க வந்து ஒரு ரொம்ப சின்சியராகவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டையும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக்கு நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டாக இருக்கட்டும். ஏன்னா இருந்தாலும் நம்மளுடைய கடமையை நம்ம நிறைவேற்றணும். நன்றி.